எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் போடா, பேசும்போது அதை நான் படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர்னா சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவைச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சியை யார் காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? இவ்வளவு ஏன் குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுவும் எப்படி பிள்ளைக்கு வலிக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டியை வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படியெல்லாம் உன் காலில் விழுந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே ஒன்னு எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணி அளவு ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யாரு நீ கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சரி, நீ யாரு? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி கிழிச்சியே அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா நானு. அந்த தொண்டனா? அடடடா, நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதவி அருவாளோட வந்து நிக்குதே. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. வெட்டுவானோ? ஏய், என்னடா சொன்ன? எதிர்கட்சிக்காரன் தலையை போற தோரணம் கட்டி தொங்க விடுவியா? தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா? அடி எங்க வர்ற? மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. மன்னிப்பா? தெரியாது போட்டுருக்கு நம்மளை பத்தி. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்குகா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குகா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போவோம். அண்ணே, உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கினேன். டேய், முன்னாடி வாடா. அண்ணே, பின்னால உட்காந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் முன்னாடி ஓட்டும் போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா, முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய், மூறாங் இது டீசென்ட். என்னண்ணே கத்தியை பார்த்தா கட்சி மாறிட்டீங்க? பின்ன என்ன உங்க கூட சேர்ந்து சாக சொல்றியா? உசுறு முக்கியம்டா என் டவுசரு. டேய், எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஏனே அங்கேயும் ஊம குத்தால வேற டைப்பா? அவங்க கொஞ்சம் டீசெண்டா இருக்காடா. அவங்க ஆளுகளை அடிக்கிறதுக்கு புதுசா ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க. எவன் சிக்கனான அவனை பேக் பண்ணி உள்ள அனுப்பிடுறாங்க. அது மயக்கமே வராம தண்ணி ஊத்தி அடிக்குது. அதுவும் ஐஸ் வாட்டர். அது போக ஒருத்த கையால அடி வாங்கி கேவலப்படுறதுக்கு மிஷின்ல அடி வாங்குறது டீசெண்டா போயிருது இல்ல? அப்பா, உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு, ஒரே தான் லென்த் பண்ற. மிஷின்ல அடிச்சான்னு சொல்றீங்களே, எங்க ரத்தம் கிட்ட ஒன்னையும் காணா? கரெக்டா? அதாவது அந்த மிஷின்ல ரத்தம் வர்றதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க, ரத்தம் வராதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க. எனக்கு போட்டது ரத்தம் வராத சுவிட்ச். ஏன் அப்படி? வாண்டடா போய் கட்சியில சேர்ந்தல்ல. ஏனே வலியக்க அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்களே, ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? இதேதான் நானும் கேட்டேன். எங்க வலியக்க வந்து சேர்ந்திருக்கேன், எனக்கு பதவியை கொடுக்காம அடியை கொடுக்குறீங்களே, என்ன நியாயம் என்ன? டக்குன்னு அந்த தலைமை சிந்திச்சு, சரி போய் சொல்லலாம், நீ பேப்பர் நியூஸ்ல ஹெட்டிங்ல வர்ற மாதிரி என்னைக்கு சாதிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு பதவிடான்ட்டாரு. அன்னையில இருந்து அண்ணனுடைய மூலம் ஒரே சிந்தனையாவே கிடக்கு கர்மம். நம்ம போன் இல்லனே, அங்க பாருங்க. எங்கடா? என்னடா சோறாக்குறாங்களா? கள்ளச்சாரையும் காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. அதுக்கு என்னப்ப? அண்ணே, என்னண்ணே நீங்க
நீங்க தானே சொன்னீங்க மண்டு முருகன் சாதனை ஹெட்லைன்ல கொட்டை இடத்துல வரணும்னு. ஆமா. இவங்களை பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா பப்ளிக்கு தெரியுற மாதிரி உங்க பேர் ஹெட்லைன்ல வந்துரும். உங்களுக்கு பதவியும் கிடைக்கும், கூட இருக்க நாங்கள் மந்திரி ஆயிடுவோம்ல. டேய் சூப்பரா என்கிட்ட வந்து இருந்து இன்னைக்கு தாண்டா அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க. வாங்கடா நில்லு. டேய் வாங்க. போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அடச்சை அண்ணே டீசெண்டா இருக்கட்டுமே ஒரு கேப் விட்டா சந்தேகப்படுறீங்களே. கிடைச்ச வரைக்கும் கூட இருப்போம். அப்ப கேப் இல்லாம அடி. ஆமா தேங்க் யூ. ஃபாலோ மீ. டேய் என்னடா ஃபாலோ மீனா பின்னால போறீங்க? ஏன் பின்னால வாங்கடா. இங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு. வாடா. இப்ப போறோம் அந்த சாராய அடுப்பை நொறுக்குறோம், அத காய்ச்சறவங்க இடுப்பை நொறுக்குறோம். வாங்க. நொறுக்குங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாவிலே வந்து சாராயம் காய்ச்சுவீங்க? என்னடா இவ்வளவு அடிய வாங்கிட்டு முறப்பு, உடம்புல இவ்வளவு விறப்பு. கள்ளச்சாராயம் காய்ச்சற உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பா? கள்ளச்சாராயம் காய்ச்சவளடா. வேற கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்க வந்த மப்டி போலீஸ். ஐயோ டேய் நீ மாங்கு நடிச்சு மண்டையை உடைச்சியே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் டிஎஸ்பி மாரிமுத்து. டிஎஸ்பியா? எட்டி உதைச்சி இடுப்ப உடைச்சிங்களே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் எஸ்ஐ ஏழுமலை. எஸ்ஏவா? ஆளுகள்லாம் சேர்ந்து காலை ஒடிச்சாங்களே, இவர் தான் கான்ஸ்டபிள் கண்ணாயிரம். கான்ஸ்டபிள்? ஏண்டா டேய், கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய பொருள்லாம் அடிச்சு உடைச்சு எங்களையும் புலந்தள்ளிட்டேனா? எவ்வளவு திமிர்றா உனக்கு? டேய்